தூத்துக்குடி மாவட்டம் போல்பேட்டை மேற்கு பகுதியில் உள்ள வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. மிளகாய் பொடி தூவி இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துமோகன் வழங்க கேட்கலாம். முத்துமோகன், இந்த கொள்ளை சம்பவம் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. தூத்துக்குடியில் லாரி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்துவிட்டு மோப்பனாய் கண்டுபிடிக்காத அளவுக்கு வீட்டை சுற்றி மிளகாய் பொடி விட்டு கொள்ளையர்கள் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி போல்பேட்டை மேற்கு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராஜ். இவர் லாரி டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்தி வருகிறார். ஜெயராஜ் குடும்பத்துடன் நெல்லையில் உள்ள தனது உறவினர் நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு நேற்று திரும்பியுள்ளார். இந்நிலையில் வீட்டை பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஜெயராஜ் உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளே பீரோல் மற்றும் பல்வேறு பொருட்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்த வெள்ளி மற்றும் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ஜெயராஜ் வடமாகாண காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தினர். இதில் இந்த கொள்ளை சம்பவத்தில் 3 பேர் ஈடுபட்டது தெரிய வந்தது. இவர்கள் வீட்டில் பூட்டை உடைத்து பொருட்களை அள்ளி சென்றுள்ளனர். மேலும் மோப்பனாய் கண்டுபிடிக்காத அளவுக்கு வீட்டை சுற்றி மற்றும் பல்வேறு பகுதிகளில் மிளகாய் பொடி தூவி இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவரது வீட்டில் எவ்வளவு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளை போயிருக்கும் தெரிகிறது. போலீசார் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி புதிதாக கொள்ளையர்கள் சினிமா பட பாணியில் வீட்டை சுற்றி மிளகாய் பொடி தூவியுள்ள சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோனிகா. முத்துமோகன், தகவல்களுக்கு நன்றி.